சென்னை பெரம்பூரில் தண்ணீர் லாரி மோதி பள்ளி மாணவி உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக அந்த மாணவி தனது தாயாருடன் இருசக்கர வாகனத்தில் பள்ளிக்கு சென்று கொண்டிருக்கும் போது சாலையில் தடுமாறி கீழே விழுந்த போது தண்ணீர் லாரி அந்த மாணவி மீது மோதியது. இது சம்பவ இடத்திலே அந்த மாணவி பரிதாபமாக உயிரிழந்தார். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை பெரம்பூர் பேப்பர் மில் சாலையில் தான் இந்த விபத்து என்பது நிகழ்ந்திருந்தது. பேப்பர் மில் சாலை என்பது மிகவும் குறுகலான சாலை. இரண்டு புறமும் அதிக வாகனங்கள் கூடிய சாலையாக அது மாறி இருக்கிறது. குறிப்பாக பள்ளி நேரத்தில் பீக் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் கனரக வாகனத்தை அனுமதித்ததே மிகப்பெரிய தவறு. அப்படி இருக்கும் போது இந்த உயிரிழப்பிற்கு அலட்சியமாக செயல்பட்டது யார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் தான் தற்போது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கிறது. பள்ளி மாணவி சௌமியா தனது தாயார் யாமினியுடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருக்கும் போதுதான் இந்த விபத்து என்பது நிகழ்ந்திருக்கிறது. லாரி ஓட்டுநர் அந்த மாணவி மீது ஏறிவிட்டு நிற்காமல் செல்லக்கூடிய காட்சிகளும் அதில் பதிவாகியிருக்கிறது. தனது மகளுடைய உடல் பார்த்து கதறிய தாய் அழக்கூடிய காட்சிகளும் அதில் இருக்கிறது. லாரி ஓட்டுநர் கார்த்திகேயனை போலீசார் கைது செய்து சிறை நடத்தியிருக்கிறார்கள். அதுபோல இந்த சம்பவத்திற்கு போக்குவரத்து காவல் ஆய்வாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். உதவி ஆணையர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது. பள்ளியில் இருக்கக்கூடிய பகுதி முழுவதுமாக கண்காணிக்க சென்னை காவல் ஆணையர் உத்தரவிட்டிருக்கிறார்.